குமரன் வந்து மோதிரத்தை விற்றுட்டு பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கின கங்கா செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இங்கே வந்து போகிறாங்க. நம்ம வந்து காவேரி வீட்டுக்கு அங்கே போய்ட்டு தாத்தா கிட்ட வந்து இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுங்கங்க அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா வந்து ஏமா இவ்வளோ பண்ணுற அப்படின்றாங்க. இல்லைங்க யாரோட பணமும் எங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்தார் அப்படின்னோடனே ஆமாம்மா நான் தான் கூப்பிட்டேன், நீ ஏமா இவ்வளோ டென்ஷன் ஆகிற, இதில் குமரன் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் கூப்பிட்டேன், அதுவும் வந்து அவன் வந்து கடனாக தான் வந்தான், மற்றபடி நான் காசு வந்து கொடுத்துருவேன், கடனாக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன், மற்றபடி அவன் ஏன் படத்துலலாம் ஒன்றும் வரலம்மா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் கடன் தானேங்க, அது கொடுக்குற வரைக்கும் உங்கள் படத்தில் நான் வந்த மாதிரி தானே ஆகிடும், தயவுசெய்து இந்த பணத்தை வாங்கிக்கிங்க அப்போ தான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னோடனே நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கேட்காம வந்து பணத்தை கொடுத்துட்டு வரப்போறீங்களா இப்போ இல்லையான்றோட வேறு வழி இல்லாமல் வந்து தாத்தா மன்னிச்சிடுங்க தாத்தான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு. வேறு வழி இல்லாமல் வந்து தாத்தாவும் வந்து வேறு வழியில் வாங்குறாரு. அதை பார்த்தா காவேரி எங்கே இப்படி பண்ணுறா வேலையை மட்டும் பாருடி அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா இது உன் அக்கா இப்படி நடந்துக்கிறா அப்படின்னோடனே பார்த்தீங்களா அவள் பணத்தை எது விசிறி அடிச்சுட்டு எங்கே விசிறி அடிச்சு கொடுத்து தானே போகிறாங்க, எல்லாம் ஒன்று தானே, அவங்களுக்குலாம் நல்லது நீ நினைக்கிறீங்கல்ல அதாங்க பெரிய தப்பு, அவங்க புத்தியே இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து வீட்டில் உள்ளவங்களாம் பேசுகிறாங்க. உடனே வந்து இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பேசாத, அந்த பொண்ணுக்கு மனசு வருத்தம் எடுத்து வந்து கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்து காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து நம்ம உடனே காலி பண்ணி ஆகணும் இந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதாவும் எல்லாருமே. என்னடி சொல்கிற அப்படின்னா ஆமாம் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாது, வந்து எப்போ வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களோ உங்கள் பணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோன்னு சொல்கிறாங்களோ இந்த வீட்டில் வாழ்ந்தால் கூட அப்படி தான் சொல்லுவாங்க, அதனால் இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாமே. நர்மதா வந்து வேணாக்கா நம்ம அக்கா இங்கே தானே இருக்கா காவேரி நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியாது வீடை காலி பண்ணுறோம் புரியுதா, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நர்மதா தவிக்கிறாங்க. நர்மதா வந்து வெளியே வராங்க. அப்போ தாத்தாவும் வந்து காவேரியும் என்னம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி அக்கா வீடை விட்டு காலி பண்ணுறேன்னு சொல்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்து காவேரி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அக்கா சும்மா அப்படி தான் கோவத்தில் பேசுவா, இப்போ கோவமாக இருக்கால மாமா மேலே அதனால தான் அப்படி பேசுகிறா, கூடிய சீக்கிரமே வந்து இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும், அக்கா வந்து கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டானா, நிஜமாவா அக்கா சொல்கிறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே வந்து ஏமா உங்கள் அக்கா இப்படி நடந்துக்கிறா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்கள் அக்கா கோவப்பட்டு வீடு காலி பண்ணுற அளவுக்கு போயிட்டாலேமே அப்படின்னு சொல்கிறோன்னே இல்லை தாத்தா ஒன்றும் புரியல, நானே இப்போ எங்கள் வீட்டில் போய் பேசுகிறேன் அப்படின்னோடனே இல்லைம்மா பெரிய பிரச்சனை ஆகுது, இல்லை தாத்தா நான் பேசி தான் ஆகணும், கண்டிப்பாக வந்து என் அக்கா வந்து போக விடக்கூடாது, அவள் வெளியே போனால் ரொம்ப கஷ்டப்படுவா, ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வாடகை கொடுக்கணும், நிறைய இருக்குது தாத்தா நிறைய வாடகை வரும் அப்படின்னோன்னா ஆமாம்மா இந்த ஏரியாவில் ரொம்ப வாடகை அதிகம், அதனால் வந்து நீ உங்கள் அக்கா கிட்டே பேசுமா அப்படி சொல்கிறாரு. சரின்றாங்க நம்ம காவேரி. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா வந்து அப்படியே பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே எதுக்கு இங்கே பெரிய வீட்டு வருவாங்க இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பணக்கார வீடுங்களா இங்கே வரக்கூடாதுல்ல எங்களுக்கு தான் தகுதி இல்லைல்ல அப்படின்றாங்க. நீ கம்முன்னு இருக்கங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ வா காவேரி அப்படி சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே என்ன தான் நடக்குது இங்கே பாட்டி, எதுக்காக அக்கா வந்து இந்த மாதிரி ரொம்ப கோவமாக இருக்கா, அதான் உனக்கே தெரியுமேடி அப்படின்னோடனே வீடு வேறு காலி பண்ணணும்னு சொல்கிறாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லைன்னு இவ யார் சொல்கிறதுக்கு, எங்கள் இஷ்டம் நாங்கள் காலி பண்ணுவோம் இங்கே இருப்போம், வேலையை பார்த்துட்டு போக சொல்லு அப்படின்னோடனே காவேரி சமைய டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருமா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் வந்து அக்கா எதுக்கு என்னை வந்து திட்டிகிட்டு இருக்கா அப்படின்னோடனே நீ கம்முன்னு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லு காவேரி அப்படின்றாங்க. இல்லைம்மா சொன்னால் கேளுங்க வெளியெல்லாம் வாடகை அதிகம் அதெல்லாம் போவேணா, கொஞ்ச நாள் இங்கே இருங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னோடனே வேலையை மட்டும் பார்க்க சொல்லு, எங்கள் இஷ்டம் நாங்கள் எங்கேயாவது இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேம்மா, நான் சொன்னது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க சாரதா